ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ ஆரம்பிக்கலாமா? பிக் பாஸ் அலப்பறை அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வந்து பிக் பாஸ் ஃபீவர் எல்லாருக்குமே ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இன்னும் 1 மந்த் இருக்குது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. பட் ஆனால் அதுக்கான ப்ரொமோஷன்னு, அதுக்கப்புறம் வந்து கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட்டு அஃபிஷியலாக இன்னும் அவங்க டிக்ளேர் பண்ணலை எதுன்ட்டு. ஆனாலுமே வந்து அங்கங்கே இவங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ நம்மளும் அதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம். கிட்டத்தட்ட நிறைய மந்த்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம பேசி. நடுவில் மூவி ரிவ்யூஸும் கொஞ்சம் போட்டிருந்தேன், அப்புறமா நடுவில் கொஞ்சம் போடல. ஸோ நம்ம இப்போ திருப்பி நம்ம பிக் பாஸ் கூடவே கனெக்ட் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் பற்றின அப்டேட்டோட வந்திருக்கேன். ஸோ எல்லோரும் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. எல்லோரும் விநாயகர் சதுர்த்தியும் வந்து ரொம்ப ஹாப்பியாக கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதோடய நம்ம இந்த பிக் பாஸ் அப்டேட்டையும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ வாங்க கைஸ் பார்க்கலாம். அப்புறம் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டைம் நம்ம பிக் பாஸ் வீடியோஸ் வந்து நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட்ஸ் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அந்த சப்போர்ட்டை நீங்கள் இந்த வருஷமும் கொடுப்பீங்கன்ற நம்பிக்கையோட நம்ம இந்த பிக் பாஸ் 9ஓட அப்டேட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த லிஸ்ட்டெல்லாம் பார்க்கும்போது இதில் எதுவுமே வந்து அஃபிஷியலாக இன்னும் நான் சொன்ன மாதிரி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகலை. ஆனால் ஓரளவுக்கு யாரெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது, இல்லை இவங்கெல்லாம் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி வந்து இப்போ வந்து மலையாள பிக் பாஸ் ரொம்பவே சூடு பிடிச்சி போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்களும் பார்த்துருப்பீங்க. ரொம்ப சுட சுட தான் போயிட்டுருக்குன்னு சொல்லணும். அவ்வளோ அலப்பறை, அவ்வளோ சண்டை, இல்லைனா வந்து ஃபைட்டிங்லேயே தாண்டா போயிட்டுருக்கு மலையாள பிக் பாஸ், அப்போ தமிழ் பிக் பாஸ் எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி அந்த ஃபைட்டிங் பார்க்கும்போதே வந்து நம்ம பிக் பாஸ் ஃபேன்ஸ்க்கெல்லாம் ஒரு எந்து வர ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி தான் மலையாள பிக் பாஸ் போயிட்டுருக்கு. என்னதான் இருந்தாலும் இன்னும் 1 மந்த் ஆகும் தமிழ் பிக் பாஸ் வர. அதுவும் இல்லாமல் செப்டம்பர் லாஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆகுமோ அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் சோஷியல் மீடியாவில் போனாலுமே எப்படி பார்த்தாலும் அக்டோபர் ஃபஸ்ட் வீக்கில் தான், அக்டோபர் 5th தான் ஸ்டார்ட் ஆகி ஜான் 18th வரைக்கும் வந்துட்டு தமிழ் பிக் பாஸ். ஸோ வந்து அக்டோபர் ஃபஸ்ட் வீக் தான் அஃபிஷியலாக ஸ்டார்ட் ஆக போகுது. இது வந்து எந்த அளவுக்கு கன்ஃபார்ம் அப்படின்னா, நம்மளோட ஜியோ ஸ்டார் சவுத் ஹெட் எக்ஸ்க்ளூசிவ் வந்து அவங்க வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதில் ஒரு ஷூராக சொல்லியிருக்காரு, எப்பயும் போல் அக்டோபர் ஃபஸ்ட் வீக் தான் ஸ்டார்ட் ஆகும், அக்டோபர் 5th ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ வந்துட்டு அப்படி ஸ்டார்ட் ஆகுனா இன்னும் 1 மந்த் இருக்குது ஆப்வியஸாக. ஆனால் அதுக்கு முன்னாடி ப்ரொமோ ஷூட்டெல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஸோ வந்து ப்ரொமோ ஷூட்லாம் வந்து நல்லா நம்மளுக்கு வந்து சோஷியல் மீடியாவில் வந்துட்டுருக்கு. நம்ம விஜய் சார் தான் வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறார் இந்த வாட்டியும். அந்த இது ப்ரொமோ ஷூட்டில் கூட பார்த்திங்கன்னா விஜய் சார் வந்து கை காட்டி பேசுகிற மாதிரி, அதுக்கப்புறம் ஆட்டோ, தள்ளுவண்டி இதெல்லாம் வச்சு என்னமோ பண்ணியிருக்காங்க போல், இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்போம். அதுக்கப்புறம் லோகோ எக்ஸ்பெக்டேஷனும் வந்து இந்த வருஷம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது. போன வருஷம் அந்த 8 அப்படிங்கிறது வந்து பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அது நம்ம கப்பு, அதாவது பிக் பாஸ் கப்பு வாங்கின வின்னர் கையில் பார்க்கும்போதுமே நம்மளுக்கு யாருக்கும் அந்த அட்ராக்ஷன் வந்ததான்னு தெரியல. நிறைய பேர் வந்து அதில் ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆனாங்க. அந்தளவுக்கு வந்து ரொம்ப இதுவாக இல்லை கப்பு அப்படிங்கிற மாதிரி போன வருஷம். ஸோ இந்த வருஷம் லோகோ வந்து சீசன் 9க்கு வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ வெல்கம் டு பிக் பாஸ் 9 அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வந்து எப்பயும் போல் கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட்டு வந்து ஓரளவுக்கு ரூமர்ஸாக இருந்தாலுமே இதில் ரிப்பீட்டடாக ஒரு சிலர் பேர் வருது. ஒரு சிலர் சோஷியல் மீடியாவில் வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கவங்க, கான்ட்ரவர்சியில் இருக்கவங்க, கான்ஃப்ளிக்ட் இருக்கவங்க எல்லாமே உள்ளே போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்கவுங்க பேருமே ஒரு சிலது அடிப்படுது. ஸோ நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 18-20 மெம்பர்ஸ் அந்த லிஸ்ட் நம்ம பார்ப்போம். அதில் வந்து யாரெல்லாம் வந்தால் நல்லாயிருக்கும், இல்லை இவங்க உள்ளே போனால் நாங்கள் வந்து ஆல்ரெடி இவங்களோட ஃபேன்ஸ், அதாவது அவங்களோட டிவி ஷோஸோ இல்லைனா படத்தில் பார்த்துட்டு ஃபேன் ஆனவங்களோ இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வந்துட்டு நம்ம வந்து லிஸ்ட்டு பார்க்க ஆரம்பிக்கலாம். நம்மளோட ஃபஸ்ட்டு வந்து லிஸ்ட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லாருமே காமனாக ரிப்பீட்டடாக இந்த பேர் வந்துக்கிட்டே இருக்குது. சம்டைம்ஸ் இந்த மாதிரி வர்றது கரெக்டாகவும் இருக்கலாம், இல்லைனா வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அவங்க வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் இருக்கலாம். அப்படி ஃபஸ்ட்டு நிறைய வாட்டி அடிப்படுது, கான்ட்ரவர்சியாகவும் அடிப்படுது, ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அடிப்படுது அப்படின்ற ஒரு ஆள் பேரை சொல்கிறேன். யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி. இது வந்து நம்ம பிக் பாஸ் வந்து கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு, பிக் பாஸ் ஷோ கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க ஒரு ஆங்கரும் கூட. பிக் பாஸ் சீசன் 6ல் இன்டர்வியூஸ்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ரொம்ப போல்டான ஒருத்தங்க அவங்க. அவங்களோட அந்த போல்டு கான்ஃபிடென்ஸ் வந்து சம்டைம்ஸ் அவங்களுக்கு வந்து நெகட்டிவாகவும் அவங்க வைரல் ஆகியிருக்காங்க. அதாவது அவங்களோட கொஸ்டின்ஸு, அதே மாதிரி வந்து ஃபேட்மேன் கூடவும் அவங்க அந்த ஆங்கரிங்கும் பண்ணியிருக்காங்க பிக் பாஸ் ஷோக்காகவே விஜய் பாரு. ஸோ அப்படி இருக்கும் அதுக்கப்புறம் தான் ஷோபனா அவங்கெல்லாம் வந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி விஜய் பாரு தான் இருந்தாங்க. ஸோ அவங்க உள்ளே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியாவில் ரொம்ப நிறைய வந்து அவங்க பேர் வந்து அடிபட்டுக்கிட்டே இருக்குது. அவங்க ஒருத்தங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபரீனா ஆசாத். இவங்க வந்து பார்த்திங்கன்னா விஜய் டிவி ப்ராடக்ட் தான். அதாவது பாரதி கண்ணம்மா சீரியல், அந்த சீரியல் நான் பார்க்குறதில்ல. நம்மளுக்கு போன வருஷம் பிக் பாஸ் பார்த்தவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஒரு 3 சீரியலை வச்சு தான் பிக் பாஸ் 8 ஃபுல்லாகவே ஓட்டுனாங்க. அதில் பாக்கியலட்சுமி சீரியலு, பாரதி கண்ணம்மா சீரியலு, அப்புறம் வந்து தமிழும் சரஸ்வதியும் நினைக்கிறேன். அவங்க தீபக்லாம் அதுலேருந்து வந்தவர் தான். ஸோ வந்து அந்த ஒரு 3
சீரியல் அப்புறம் அருண் அவங்கெல்லாம் அந்த வந்தவங்க தான், பாரதி கண்ணம்மா. ஸோ அந்த மாதிரி அந்த 3 சீரியல் வச்சு ஓட்டின மாதிரி இந்த வருஷமும் ஆஸ் யூஷுவல் விஜய் டிவியோட குக் வித் கோமாளி ஷோ, அப்புறம் சீரியல்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ், ஆங்கரிங் அந்த மாதிரி இருக்கவங்க தான் மோஸ்ட்லி இருக்காங்க மெஜாரிட்டி. ஆஸ் யூஷுவல் 18 கண்டஸ்டன்ட்ஸ் அப்படின்னு சொன்னாலுமே அதில் 8 to 10 விஜய் டிவி ப்ராடக்ட்ஸாக தான் இருக்காங்க. இது இல்லாமல் வெளியில் மூவிஸ்லேருந்து வந்தவங்க கொஞ்சம் பேர். ஆனால் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்னு இருக்காங்க, காமன் பீப்புள் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா சோஷியல் மீடியா, அதாவது விஜய் டிவி மூலமாக ஹிட் ஆனவங்க, குக் வித் கோமால் ஹிட் ஆனவங்க, அதுக்கப்புறம் யூடியூப்பில் வந்து சேனல் ரன் பண்ணுறவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் பேரும் அடிப்படுது. ஆனால் எதுவுமே கன்ஃபர்மேஷன் இல்லைங்க. அகைன் நான் சொன்ன மாதிரி எல்லாமே வந்து இப்போதைக்கு ஒரு ரேண்டமாக அவங்கவுங்க வந்து இவங்க இருக்கலாம் அவங்க இருக்கலாம்னு சொல்கிறது தான். ஸோ நம்மளுமே அப்படி தான் பேச போகிறோம். ஸோ ஆனால் இதில் வந்து ஒரு 8 to 10 கண்டஸ்டன்ட்ஸ் கன்ஃபார்ம். அது யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி விஜய் பார்வதி அவங்க வந்து சொல்லியிருக்கேன், அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங், போல்ட் அண்ட் கான்ஃபிடென்ஸ் அப்படின்னும் போது அது ப்ளஸ்ஸாக அவங்களுக்கு அது ப்ளஸ்ஸாக மைனஸாக அப்படிங்கிறத பிக் பாஸ் ஷோக்குள்ளே அவங்க வந்தப்புறம் தான் தெரியும். ஸோ நிறைய வந்து எதிர்பார்க்கலான்னு நினைக்கிறேன். அவங்க வந்து ஜென்ரலாகவே அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுவாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் உள்ளே வந்து அதுக்கான ஷோவில் எப்படி பேசாமல் இருப்பாங்க? ஸோ இது எப்படி போக போகுது அவங்களுக்கான விஷயம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அவங்க பேர் அப்புறம் ஃபரீனா ஆசாத் வந்து அவங்க வந்து அந்த சீரியலில், பாரதி கண்ணம்மா சீரியலில் வந்து வில்லியாக இருக்காங்க போல இருக்குது. ஸோ அவங்க வந்து அப்போ வந்து அது சீரியல் வேறு, இது வந்து லைவ் ஷோ. ஸோ இதில் எப்படி இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் நேஹா பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாக்கியலட்சுமி சீரியல்லையும் அவங்க ஃபேமஸ். அதுக்கப்புறம் ராடன் பிக்சர்ஸ்லையும் அவங்க வந்து ராதிகா மேமோட அந்த சீரியலும் பண்ணியிருக்காங்க. 9:30 to 10 வர ராடன் பிக்சர்ஸ்லையும் ரொம்ப நாள் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாக்கியலட்சுமி வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த பாக்கியலட்சுமி மூலமாக தான் வந்து போன வாட்டி வந்து விஜய் விஷால் உள்ளே வந்தார். அந்த விஜய் விஷாலோட அந்த கான்ட்ரவர்சியில் உள்ளே போய் விஜய் விஷாலுக்கு அந்த சிஸ்டர் கேரக்டரில் பண்ண நேஹா வந்து உள்ளே போய் பிக் பாஸில் அவங்களுக்கு விஜய் விஷாலுக்கு அட்வைஸ் பண்ணதே நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஸோ போன வாட்டி ஒரு கெஸ்ட்டாக உள்ள பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போன அவங்க வந்து இந்த வருஷம் ஒரு கண்டஸ்டண்ட்டாகவே வராங்க நேஹா. ஸோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து சீரியலில் நல்லாயிருக்கு, சூப்பர் அப்படின்னு சொன்னாலுமே இது லைவ் ஷோ அப்படின்னு பார்க்குற பட்சத்தில் அவங்க உள்ளே போய் எப்படி ப்ளே பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத அவங்க ப்ளே பண்ணும்போது தான் நம்ம கமெண்ட்ஸ் பண்ண முடியும். ஸோ அவங்கள ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டராக கண்டிப்பாக வந்துட்டு நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட் கொடுப்பாங்க. சீரியலில் கேரக்டராக, அப்புறம் ஷோவில் வந்து இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட் கொடுப்பாங்க அப்படின்னு நம்பலாம். ஸோ இவங்க 3 பேர். அப்புறம் சபானா, இவங்க வந்து செம்பருத்தி, ஆனால் இவங்க வர்றது டவுட்டுன்னு சொல்கிறாங்க. என்பதான் செம்பருத்தி சீரியலில் பண்ணியிருக்காங்க, குக் வித் கோமாளியும் பண்ணிருக்காங்க போல். ஆனால் இப்போ குக் வித் கோமாளியில் கொஞ்சம் ஏதோ கான்ட்ரவர்சியில் மாட்டியிருக்காங்க போல். ஜட்ஜஸ் கூட ஏதோ பிரச்சனை சம்திங் கொஞ்சம் நெகட்டிவ் ஷேட் போகுது அப்படின்னு, அதனால் வரத்துக்கு டவுட்டுன்னு சொல்கிறாங்க. இல்லை பிக் பாஸ்க்கு வரத்துக்கு நெகட்டிவ் ஷேட் இருக்கிறதுமே ஒரு குவாலிஃபிகேஷன் தானேப்பா அப்படின்னு சொல்லி உள்ளே போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அவங்கள வருவாங்களான்னு. அதுக்கப்புறம் வந்து பூனம் பாஜ்வா, இவங்க மூவிஸில் நிறைய பண்ணியிருக்காங்க. அரண்மனை 2, தெனாவட்டு, இதிலெல்லாம் நம்ம அவங்கள பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி மூவிஸ் பண்ணியிருக்கறதுனால ஸோ ஒரு ஹீரோயினாக இவங்க வந்து உள்ளே வந்து ஒரு செலிப்ரிட்டியாகவும் வரப்போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்புறம் திவ்யா துரைசாமி, இது உங்களுக்கு ஆப்வியஸாக தெரிஞ்சிருக்கும், ப்ளூ ஸ்டார், வாழை இந்த மாதிரி படங்களில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுமே இப்போது இந்த பிக் பாஸ் ஷோ பொறுத்த வரைக்கும் அவங்க ஆக்ட்ரஸாக இல்லைனா வந்து மாடலிங் பண்ணுறாங்களா, ஆங்கரிங் பண்ணுறாங்களா, டான்ஸரா அப்படிங்கிறதெல்லாம் மீறி அதெல்லாம் வந்து அவங்க ஒரு ஷோக்காக பண்ணுறது. அது வந்து ஆக்டிங்காக இருக்கட்டும், டான்ஸிங்காக இருக்கட்டும், குக் வித் கோமாளி ஷோவாக இருக்கட்டும், ஆங்கரிங் எதுவாக இருந்தாலுமே மேபி ஆங்கரிங்கில் கொஞ்சம் அவங்களோடது இன்னொரு வருஷன் அவங்க ஸ்ட்ராங்காக போல்டாக பேசுவாங்க அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனால் இந்த ஷோஸில் வரும்போது முடிஞ்ச அளவுக்கு அவங்க வந்து அந்த சீரியல் பண்ணும்போது நெகட்டிவ் ரோலாக இருந்தாலும் சரி, பாசிட்டிவ் ரோலாக இருந்தாலும் சரி, அவங்களோட பெர்ஃபார்மிங் மட்டும்தானே அது தவிர அதை வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. ஆனால் லைவ் ஷோவான பிக் பாஸ் ஷோக்குள்ளே வரும்போது அவங்களோடது இன்னொரு வெர்ஷன் ஆப்வியஸாக தெரியும். அது எய்தர் பாசிட்டிவ் நெகட்டிவ் எதுவாக இருந்தாலுமே அவங்களோடது இன்னொரு பார்ட் வந்து நம்மளுக்கு எல்லாம் அப்பட்டமாக தெரியும். அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நம்ம சீரியல்லேருந்து வரவங்களோ, ஷோலேருந்து வரவங்களோ, இல்லை வெளியில் வந்து சோஷியல் இன்ஃப்ளூயன்சர் சொல்கிற இடத்துல அவங்கள பார்த்துருக்கோம் அப்படின்னாலுமே அவங்களோட இன்னொரு ஃபேஸை நம்ம பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பார்க்கும்போது அது கண்டிப்பாக வித்தியாசமானதாகவோ இன்ட்ரெஸ்டிங்காகவோ இல்லைனா அவங்க மாற்றிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இருக்கக்கூடிய இடம் தான் அது அப்படின்னும் போது ஸோ இது நம்ம வெளியில் இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் வச்சு அவங்கள ஜட்ஜ் பண்ண முடியாது. ஸோ உள்ளே போனப்புறம் அவங்களோட ப்ளே பார்த்து, அவங்களோட கேரக்டர் பார்த்து, அவங்களுக்கான அந்த கேமை எப்படி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம வந்து அது ஜனங்க வந்து ஓட்டிங் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்
விஷயங்கள் இந்த பிக் பாஸ் 9ல் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தோணுது. ஏன்னா இவங்களாம் ரொம்பவே ஃபெமிலியராக செலிப்ரிட்டியாக நம்ம நிறைய வாட்டி சோஷியல் மீடியாவில் பார்க்கக்கூடிய ஆளுங்களாக தான் தெரியுறாங்க. ஸோ ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய ஆளு, அதுவும் முக்கியமாக விஜய் டிவி ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் ஆப்வியஸாக தெரிஞ்சிருக்கும். குக் வித் கோமாளிலேருந்து பாக்கியலட்சுமி சீரியல் எல்லாமே அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்து இவங்கெல்லாம் வந்து யார் யாருக்கெல்லாம் தெரியும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி இவங்களுக்கெல்லாம் ஒரு ஃபேன் பேஸும் இருக்கும் அப்படின்னும் போது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போனால் அவங்களுக்கு இது சப்போர்ட்டிவாகவும் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் தான். ஓகேங்களா? ஸோ திவ்யா துரைசாமி, அப்புறம் வினோத் பாபு, இவரும் வந்து சீரியல் தான் பண்ணியிருக்காரு விஜய் டிவியில். அப்புறம் அஸ்வின் குமார், நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும், குக் வித் கோமாளி, சாரி கைஸ், குக் வித் கோமாளியில் வந்தவர் தான் அஸ்வின் குமார். ஆனால் அவர் வந்து குக் வித் கோமாளிலும் பண்ணார், அதுக்கப்புறம் ஆல்பம் சாங் அது மாதிரி 2-3லாம் ஒரு லுக் ஹிட் ஆகிட்டு இருந்தாலும் ஒரு ஸ்டேஜில் அதாவது ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸில் என்னமோ ஒன்று பண்ணிவிட்டு அவர் இமேஜ் கொஞ்சம் டேமேஜ் ஆகி கொஞ்ச நாள் சைலண்ட்டாக இருந்தார். ஸோ இப்போ வந்து தன்னோட பேரை ரீகெயின் பண்ணுறதுக்காக இந்த பிக் பாஸ் ஷோவில் திருப்பி வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ நம்ம எதிர்பார்க்கலாம் அவரையும். அப்புறம் சந்தோஷ் பிரதாப், இவரும் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும், சர்பாட்டா அந்த மாதிரி படங்கள் பண்ணவர் தான். ஸோ வந்து சர்பாட்டா, அப்புறம் வந்துட்டு ஓமை கடவுளே, அந்த மாதிரி படங்களில் நம்ம வந்து இவரை பார்த்துருப்போம். ஸோ இவரும் ஒரு போல்டான ஒருத்தர் அப்படின்னும் போது நம்ம அப்புறம் வந்து டாஸ்க்லாம் வரும்போது இன்னுமே கொஞ்சம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு ஃபிசிக்கலாக அவருக்கான அந்த ஒரு ஸ்ட்ராங்னஸும் இருக்கும் அப்படின்னும் போது ஸோ எதிர்பார்க்கலாம். இவருக்கான பெர்ஃபார்மன்ஸ்னு எனக்கு வருது, சாரிங்க. பிக் பாஸில் எப்படி இவருக்கான இது இருக்க போகுது, கண்டென்ட் கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் உமர், இவர் வந்து நான் இப்போ குக் வித் கோமாளி ஃபாலோ பண்ணுறதில்ல, ஃபஸ்ட்டு 2 சீசன் தாங்க ஃபாலோ பண்ண, அப்புறம் இப்போ பண்ணுறதில்ல. இப்போ இவர் ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கார் போல், உமர் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் வந்துட்டு அமரன் படத்தில் நம்ம சிவகார்த்திகேயன் சார் கூட நடிச்சிருக்காரு. ஸோ இவரோட தமிழும் வந்து குக் வித் கோமாளியில் கொஞ்சம் ஒரு மாதிரி, அவர் வந்து வேறு அதர் ஸ்டேட்டில் இருந்தாலுமே தமிழ் லாங்குவேஜ் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் நைஸாக இருக்குது. அவரோடது வந்து பார்க்க நிறைய பேருக்கு அந்த அமரன் படத்துலேயே அவருக்கு நிறைய ஃபேன்ஸ் வந்திருப்பாங்க போல். ஸோ இது ப்ளஸ் இந்த குக் வித் கோமாளிலையும் இப்போ கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் இருக்கார் அப்படின்னும் போது அவரையும் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து அக்ஷிதா அசோக், இவங்களும் விஜய் டிவி ப்ராடக்ட் தாங்க. அப்புறம் சதீஷ் கிருஷ்ணன், இவங்க வந்து கொரியோகிராஃபர் ப்ளஸ் ஆங்கரிங் எல்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ இவருமே வந்துட்டு விஜய் டிவி ப்ராடக்ட்னால உள்ளே வரத்துக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புவியரசன், இவர் டான்சர், இவர் வந்து மிஸ்டர் அண்ட் மிஸ் ஷோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷோ பண்ணியிருக்கார் போல், அதில் ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்காரு. ஸோ இப்போயே பார்த்தீங்கன்னா வினோத் பாபு, புவியரசன் இவங்களுக்குலாம் வந்து ஆல்ரெடி ஒரு ஃபேன் பேஸ் இருக்கிறதுனால நாங்கள் அவங்களுக்கு தான் ஓட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ஆர்மி இப்போயே க்ரியேட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்கு. என்னோடய ரிக்வஸ்ட் என்னென்னா, நீங்கள் இப்போயே டிசைட் பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் நான் சொல்வேன் அகெயின். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவங்க ஷோ பண்ணியிருக்கலாம், ஆங்கரிங் பண்ணியிருக்கலாம், சீரியல் பண்ணியிருக்கலாம், எது வேணால் பண்ணியிருக்கலாம், படம் பண்ணியிருக்கலாம், எல்லாமே பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் அங்கே நம்ம பார்த்தது வேறு வேர்ஷனாக இருக்கும் இவங்களோடது. இல்லை அந்த படத்துக்கான கேரக்டராக இருக்கும், அந்த சீரியலுக்கான கேரக்டராக இருக்கும். இல்லை ஒரு ஆங்கரிங் பண்ணும்போது, ஒரு ஷோ பண்ணும்போது இவங்களுக்கான எபிலிட்டி என்ன, இல்லை அந்த ஷோ எப்படி நம்ம வந்து நம்மளோட பெஸ்ட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணதுங்கிறது டோட்டல் வேறு. ஆனால் இந்த பிக் பாஸ் ஷோ அப்படிங்கிறது ஒரு லைவ் ஷோன்னும் போது இவங்களோடது ப்ளஸ்ஸு மைனஸு எல்லாமே வந்து ஓப்பனாக தெரியக்கூடிய இடம் அப்படின்னும் போது நம்மளுக்கு அவங்க காட்டாத இல்லை நம்மளுக்கு தெரியாத ஒரு சில விஷயங்களை நம்ம இங்கே பார்க்க முடியும்னும் போது அது இன்னும் அந்த கேமும் ஆரம்பிக்கல, அந்த கண்டென்ட்டும் அவங்க எப்படி கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல, அந்த டாஸ்க் எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரியல, அவங்களோட ஒரிஜினல் வெர்ஷன் வந்து என்னவா இருக்க போகுதுன்னு தெரியல அப்படின்னும் போது அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ஒரு ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது இருக்கிறது ஓகே தான். ஆனால் அதை பிளைண்டாக அதை மட்டுமே ஃபாலோ பண்ணி ஓட்டிங் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத என்னோட ரிக்வெஸ்ட்டு. ஸோ இதில் அவங்க என்ன பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, கண்டென்ட் கொடுக்குறாங்கன்றதை பார்த்து நீங்கள் ஓட் பண்ணுங்கள். ஸோ இப்போவே ஒரு ஃபிக்ஸட் மைண்ட் செட்டாக இருக்க வேண்டாம், ஒரு ஓப்பன் மைண்ட் செட்டாக நம்ம ஷோவை பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோடது ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் கைஸ். ஓகேங்களா? ஸோ வந்து ஆல்ரெடி வினோத் பாபு, புவியரசனுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது அப்படின்னும் போது ஸோ இங்கேயும் அது கண்டினியூ ஆகணும் போது அவங்களுக்கான ஒரு பெஸ்ட்டு சப்போர்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. லெட்ஸ் சி. ஓகேங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அமிர்தா ஸ்ரீனிவாசன், கார்த்திக், இவங்க வந்து எவ்வளோ பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரில. இவங்க ஒரு மாடலிங்கு, அது இல்லாமல் கார்த்திக் குமார்னு சொல்லும்போது அவங்க மிர்ச்சி சுசித்ரா இருக்காங்க இல்லைங்களா, அவங்களோடது ஹஸ்பண்ட், அவரோட செகண்ட் ஒய்ஃப் தான் இவங்க. ஸோ வந்து இவங்க வந்து நிறைய சீரீஸும் வெப் சீரிஸ் நான் இவங்களது பார்த்துருக்கேன். இவங்க மாடலிங் படத்துலேயும் 1-2 சின்ன பண்ணியிருக்காங்க. ஆனால் வெப் சீரிஸ் நிறைய இவங்களது பார்த்துருக்கேன். இதில் அனந்தம் அப்படிங்கிறது ZEE5ல ஒரு வெப் சீரிஸ் இருக்கும், அதுலேயும் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்துட்டு இவங்க ஆல்ரெடி இவங்க வந்து சுசித்ரா அவங்க கூட கம்பைன் இருக்கிறதுனால இது கான்ட்ரவர்சின்றதுலே டாபிக் வரும்போது
ஸோ உள்ளே இவங்கள விடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அமிர்தா ஸ்ரீனிவாசன், அப்புறம் பாலசரவணன், இவரும் வந்து பண்ணையாரும் பத்மினியும் அப்படிங்கிற படத்தில் ரொம்ப ஹிட் ஆனார். அது மட்டும் இல்லாமல் இப்போ வர நிறைய படத்தில் அவரோடது அந்த பெர்ஃபார்மிங் ரோல் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. கேரக்டர் ரோல் அப்படின்னு சொல்லும்போது, சப்போர்ட்டிவ் ரோலாக நல்லா பண்ணுவார் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு ஆக்டராக அவரை நம்ம நல்லா பெஸ்ட்டாக பார்த்துருக்கோம் அப்படின்னாலுமே, அவரோடது வேர்ஷன் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிருக்கோம். ஸோ எல்லாருக்குமே உள்ள நம்ம வெளியில் இது வரைக்கும் அவங்கள பார்த்த ஃபேஸ் வேறு, ஆனால் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நம்ம பார்க்க போகிற ஃபேஸ் வேறு அப்படின்னும் போது, ஸோ ஒரு ஓப்பன் மைண்ட் செட்டோட தான் நம்ம அவங்கள வந்து பார்க்கணுமே தவிர, அந்த ஷோவில் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மைண்ட் செட்டோடு பார்த்துட்டு ஓட்டிங் பண்ணுறது சரியாக வராது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்புறம் வந்துட்டு விக்னேஷ் அப்படிங்கிறவர் வந்து காக்கா முட்டை படத்தில் அந்த சின்ன பையன் சைல்டு ஆர்டிஸ்ட் வந்தவர். இப்போ அவருக்கான ஒரு இடத்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே தேடுறதுக்கு அவருக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை இப்போ வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அவருக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது நான் எல்லாரோடது என்ன சொல்கிறது, எல்லாருமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் பிக் பாஸ் வீடை யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி அவங்க எப்படி செலிப்ரிட்டியாக ஷைன் ஆகுறாங்க, இல்லை சோஷியல் மீடியா மூலமாக அவங்க எப்படி பெஸ்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறது அவங்கவுங்க கையில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே, எல்லாருமே ஒரு நல்ல சான்ஸ் எதிர்பார்த்து தனக்கான ஃபேமோ செலிப்ரிட்டி ஆகிறதுக்கோ, இல்லை படத்தில் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கோ, இல்லை நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் மீடியாவில் அப்படிங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக தான் பிக் பாஸை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது, எல்லாருமே ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் இதுக்குள்ளே வருவாங்க அப்படின்னும் போது, அந்த கண்டென்ட் வந்து அந்த சுச்சுவேஷன், அந்த கண்டென்ட், அந்த டாஸ்க் ஒவ்வொருத்தரையும் ஒரு மாதிரி அதில் காட்டும். இதர் பாசிட்டிவ் நெகட்டிவ் எப்படி காட்டினாலுமே எல்லாருமே அதுக்குள்ளே ஒரு எஃபோர்ட் போடவோ, இல்லை அந்த எஃபோர்ட் போடுறதுக்கு அவங்க ஏதோ ஒரு ப்ராசஸ் பண்ணிக்கிட்டோ தான் அதுக்குள்ளே வராங்கன்னா, அதுக்கு கண்டிப்பாக நம்ம வேல்யூ பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்படி பார்த்தா அவங்கவுங்களோட எஃபர்ட்டுக்கு ஆஸ் எ ரிவ்யூவராக நம்மளோட சப்போர்ட்டும், ஆடியன்ஸாக நம்மளோட சப்போர்ட்டையும் கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு நியாயமான விஷயமா இருக்கும் அப்படின்னும்போது, அதே மாதிரி ஆஸ் எ ரிவ்யூவராக வந்து பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணுறோம் அப்படின்னாலுமே நெகட்டிவாகவே தான் சொல்லணும் அப்படிங்கிறது என்னோடது விஷயமே கிடையாது. என்னோடது போன விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய ரிவ்யூவில் முடிஞ்ச அளவுக்கு நான் மேக்ஸிமம் பாசிட்டிவ் சைடு தான் எல்லாருமே சொல்லியிருப்பேன். நெகட்டிவ் சைடு அப்படிங்கிற பட்சத்தில் வேறு வழியே இல்லை, அவங்கள அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க, இல்லைனா அவங்க அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க அந்த ஷோவில் அப்படின்னும்போது நம்ம அதையுமே எடுத்து வச்சு பேசியிருப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாருமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்த்து தான் அந்த ஷோக்குள்ளே வராங்க அப்படின்னும்போது, ஜஸ்ட் லைக் வந்துட்டு நம்ம யாரையுமே நம்ம தப்பாகவும் சொல்லிட முடியாது. இல்லை அந்த ஷோக்குள்ளே என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு முழுசாக தெரியாமல் நம்மளுக்கு காட்டுற அந்த 1 hour மட்டும் வச்சுட்டு யாரையும் ஜட்ஜ் பண்ணிட முடியாது அப்படின்னும்போது, ஒரு அகைன் நான் சொல்கிற மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஷோவாக மட்டும் இதை நம்ம பார்ப்போம். அந்தந்த கண்டென்ட்டுக்கு அப்போதைக்கு அப்போ ரிவ்யூ பண்ணுவோம், அதோட விட்டுருவோம். ஸோ எதையுமே நம்ம மைண்டுக்குள்ளேயும் மனசுக்குள்ளேயும் ஏற்றிக்கவும் வேண்டாம். அதே மாதிரி ஆல்ரெடி ஃபேன் பேஸ் இருக்காங்க அப்படின்றதுக்காக அவங்க கேமே ப்ளே பண்ணலனாலும் அவங்களுக்கு ஓட்டிங் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறதுமே அவசியம் இல்லை. ஸோ இது எல்லாமே அவங்களோடத இண்டிவிஜுவாலிட்டி பொறுத்து தான் அப்படின்னாலுமே, இந்த ஷோக்கான ஒரு விஷயமா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து அவங்களோட கேம் பிளே எப்படி இருக்குன்னு பார்த்து ஓட்டிங் பண்ணுவோம். அதில் அவங்க ஒரு சில கண்டென்ட்டை நெகட்டிவாக தெரிஞ்சாலுமே அது அந்த சுச்சுவேஷனோ இல்லை அந்த ஒரு சூழ்நிலையோ அவங்கள அப்படி தள்ளியிருக்கோம் அப்படின்னும் போது அதையுமே புரிஞ்சுக்கிட்டு ஓரளவுக்கு ஒரு பாசிட்டிவ் சைடாகவே நம்ம ஓரளவுக்கு இதை ரிவ்யூ பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் என்னோட விஷயமா இருக்கும். என்னோட ரிவ்யூஸ் போன வாட்டி போய் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ வேறு வழியே இல்லைங்கிற இடத்துல தான் நான் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் இப்படி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பேனே தவிர, பிக் பாஸ் ரிவ்யூ அப்படின்னாலுமே ஒருத்தங்களை திட்டுறது, சண்டை எடுத்து பேசுறது, இல்லை எப்போ பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருந்தால் தான் கண்டென்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. அந்த விஷயத்துலையுமே நிறைய பாசிட்டிவான சைட்ஸ் இருக்கும். நம்ம வீடியோஸில் அதெல்லாமே சொல்லியிருப்போம். அதில் சொல்கிற ஒரு போன வாட்டி பார்த்தீங்கன்னா முத்து மேலே நமக்கு ஒரு சில கான்ட்ரவர்சி இருந்து சொல்லியிருந்தாலுமே, நிறைய இடத்துல அவரோடது அந்த தமிழோ இல்லைனா அங்கே சொல்லப்பட்ட திருக்குறள் அவங்க சொன்னது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சரி தான் என்னோடய ஃபேவரட் கண்டஸ்டன்ட் போன வாட்டி. ஸோ வந்து அந்த இடத்துல வந்து அவங்களுக்கான அந்த ஒரு சில அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜோடு வராங்கன்னா, அந்த நாலேஜை கெயின் பண்ணுற இடமாவும் பிக் பாஸ் வீடு இருந்திருக்கு. அப்படின்னும்போது இந்த வருஷமும் நம்ம அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம், இல்லைனா உள்ளே இருக்க கண்டஸ்டன்ஸ் என்ன கண்டென்ட் கொடுக்குறாங்களோ அதில் என்ன நம்மளுக்கு தேவையாக இருக்கோ அதை எடுத்து நம்ம பேசுவோம். ஸோ ஏனோ தானோன்னு பேச வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்தில் என் கூட இந்த பிக் பாஸ் 9க்கு நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் எனக்கான சப்போர்ட்டை கொடுப்பீங்கன்ற நம்பிக்கையோடு இந்த பிக் பாஸ் 9 வந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோங்க. ப்ளஸ் இது வரைக்கும் நான் சொன்ன லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 19 மெம்பர்ஸ் கிட்டத்தட்ட இருப்பாங்க. இது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் மெம்பர்ஸும் எக்ஸ்ட்ரா சொல்லிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில். அவங்க வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வரவும் செய்யலாம், வராமலும் இருக்கலாம். அந்த பேர் என்னென்னன்றதுனா ஒரு 9 to 10 மெம்பர்ஸ், டோட்டலாக ஒரு 25 to 30 மெம்பர்ஸ் வந்து ஓரளவுக்கு சோஷியல் மீடியாவில் அவங்க பேர் அடிப்படுது. இதுலேருந்து எப்படி 18 மெம்பர்ஸ் தான் வரப்போகிறாங்க. ஸோ ஃபில்ட்ரு பண்ணி இதுலேருந்து யார் வராங்கன்றது நம்மளுக்கு அவங்க அஃபிஷியலாக சொன்னால் மட்டும் தான் தெரியும். ஸோ எக்ஸ்ட்ரா இருக்க அந்த ஒரு 10 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மதுரை முத்து சொல்கிறாங்க, ரியாஸ் கான் சொல்கிறாங்க, அப்புறம் நட்சத்திரா நாகேஷ்ன்றவங்க நாகேஷ் சார் ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
ஆ, எப்பயும் போல வந்து சிவாங்கி பேர் அடிப்படை சிவாங்கிலாம் வர சான்ஸ் இல்லைங்க. அவங்கலாம் சன் டிவில வேற ஏதோ ப்ராஜெக்ட்ல இருக்காங்க பிஸியா. அவங்க வர வாய்ப்பில்ல. அவங்களையும் சொல்றாங்க. ரக்ஷன் சொல்றாங்க. குரேஷி சொல்றாங்க. அப்புறம் பவித்ரா லக்ஷ்மி, அதுக்கப்புறம் யோகா லக்ஷ்மி. யோகா லக்ஷ்மி அப்படிங்கிறவங்க ஹார்ட் பீட் அப்படிங்கிற சீரிஸ் வந்துட்டு ஹாட் ஸ்டார்ல பண்ணாங்க. ஸோ டூரிஸ்ட் ஃபேமிலிலையும் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் கனிமணி 2 பேர் அவங்க ரீல்ஸில் நிறைய ஃபேமஸ் ஆனாங்க போல இருக்குது. ஸோ அவங்க அப்புறம் இர்ஃபான் இர்ஃபான் தெரியாதவங்களே இருக்க முடியாது, ஃபுட் பிளாகர். ஸோ வந்து அவர் பேரும் அடிப்படுது. ஆல்ரெடி அவர் குக் வித் கோமாளியும் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் பேரும் அடிப்படுது. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம அப்புறம் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அந்த மேடம் பற்றியும் தெரியும். சொல்வதெல்லாம் உண்மை அப்படிங்கிற ஷோ பண்ணுறாங்க. ஸோ வந்து அவங்களும் கொஞ்சம் நல்ல போல்டான கான்ஃபிடென்ஸான ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஒருத்தங்க தான் அப்படின்னும்போது, ஸோ இவங்களில் யார் வந்து நம்ம பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்தால் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு கான்ட்ரவர்சி எப்பயுமே சண்டையே வேணாங்க. கொஞ்சம் சண்டை கண்டென்ட்டுக்காக வேணுன்றது கமர்ஷியல் பர்பஸ் கண்டிப்பாக இருக்க தான் போகுது. அது ஆட்டோமேட்டிக்காகவே பிக் பாஸ் கண்டென்ட்டுக்குள்ளே வந்துடும். அதையும் மீறி அவங்க இமேஜை ஃபுல்லாக டேமேஜ் பண்ணி ரிவ்யூ பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு அதுக்குள்ளே இருக்கிற என்ன விஷயம் நிஜமாக இருக்குது அப்படிங்கிறதையும் ப்ளஸ் அந்த 1 hour நான் என்னோடது பார்த்தீங்கன்னா போன வருஷம் ரிவ்யூவில் நான் 1 hour மட்டும் பண்ணியிருக்க மாட்டேன். 24 hours அந்த லைவும் சேர்த்து தான் பண்ணியிருப்பேன். ஸோ 1 hourல எடிட் பண்ணி காட்டுறது போக அது ஏன் அந்த அந்த 1 hourல அப்படி காட்டினாங்க அப்படிங்கிறதுக்கான பேக் சீன்ஸ் வந்து கண்டிப்பாக 24 ஹவர்ஸில் இருக்கும். அப்படின்னும் போது நான் வந்து லைவ் ஷோவும் சேர்த்து நிறைய இதில் ரிவ்யூ பண்ணியிருப்பேன் லைவ்டே போட்டு. ஸோ இந்த வாட்டியும் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு வந்து 1 hour கண்டென்ட் இல்லாமல் அது அந்த 1 hourக்கு முன்னாடி என்ன பிஹைண்ட் த சீன்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஸோ என்ன நடந்தது அப்படிங்கிற மாதிரி அதையும் சேர்த்து பண்ணும்போது நம்ம வந்து அந்த ஓட்டிங் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எது சரி தப்பு அப்படிங்கிற பார்க்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படின்னும் போது நான் இந்த வருஷமும் முடிஞ்ச அளவுக்கு அப்படியே உங்களுக்கு வந்து ரிவ்யூ பண்ணுறேன் அந்த 24 ஹவர்ஸில் என்ன நடந்தது அப்படின்னு. ஸோ வாங்க காய்ஸ், நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கு இல்லை போன வருஷம் நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு இந்த வருஷமும் நீங்கள் கொடுப்பீங்கன்ற நம்பிக்கையோடு நம்ம பிக் பாஸ் 9 ட்ராவல் பண்ணுவோம். தேங்க்யூ கைஸ்.